வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது, ஜோதிடத்துல ரொம்பவே முக்கியமானது. அதிகமா யாரும் அத பயன்படுத்தாதது. ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம். ஆனா அத யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ஞாயிறு முதல் சனி வரை. ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணங்கள் இருக்கு. இத முக்குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முக்குணங்களை வைத்து நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் எந்த மாதிரியான மனநிலையில வர்றாரு? அவரு எதை பத்தி கேட்க போறாரு? அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். என்ன மாதிரியான காரியத்துக்காக வராரு? நாம அவர்கிட்ட எப்படி பேசலாம்? கோவமா வராரா? சாந்தமா வராரா? அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரா நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் அவருக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல், கவுன்சிலிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஜோதிடர் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஜோதிடத்துக்கு. அதை ஏன் யாருமே டச் பண்றதில்ல அப்படின்றது தெரியல. ரொம்ப பெருசா யூடியூப்ல இது சம்பந்தமான வீடியோக்களும் இல்ல. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாராருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்க்ரீன்ல 2 நம்பர் தெரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைவ் கன்சல்டன்சி. இந்த லைவ் கன்சல்டன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர்னு என்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணும். அப்படி பேசணும்னு தோன்றப்போ சில சந்தேகங்கள் இருக்கும். அதனால தான் எனக்கு நீங்க கால் பண்ண போறீங்க. அப்படி கால் பண்ணும் பொழுது ஜோதிடம் சம்பந்தமான அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தமான ஒரு சந்தேகத்தை என்கிட்ட கேட்க போறீங்க, ஒரு கேள்வி கேட்க போறீங்க, அல்லது ஒரு சின்ன பலன் கேட்டுக்கணும். முழுசா எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இப்போதைக்கு நான் என்ன பண்றது? இதை நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் அதிகமாக ஃபீஸ் கட்டணுமா? இப்படிலாம் கேட்பாங்க. சில நேரங்களில் நம்ம நிறைய பேருக்கு இதை இலவசமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பொருளாதாரங்கள் எங்களுக்கும் இருக்கு. சரிங்களா? அதை கருத்துல கொண்டு இனிமே கால் பண்ணக்கூடிய நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் இந்த மேல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான கட்டணம் உங்களுக்கு வரும். அதை நீங்க பே பண்ணிட்டு எனக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பே பண்ணிட்டு எனக்கு அதை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதக விவரங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு சரியான முறையில் வழங்கப்படும். ரெண்டாவது, கீழே இருக்கிற புக்கிங் நம்பர். உங்கள் ஜாதகத்தை தெளிவாக அனலைஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் தீர நான் சந்தேகம் இல்லாமல் என்னுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் செய்தோ நீங்கள் உங்களுடைய நேரத்தை புக் செய்து கொள்ளலாம். அதற்கான கட்டண விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்படும். இப்போ நம்ம இந்த ஜோதிடத்துல கண்டு கொள்ளப்படாம விடப்பட்ட யாருமே அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்க்கறது தான் ஜோதிடத்துல பெருசா யாரும் கண்டு கொள்ளாம விடப்படக்கூடிய முக்குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முக்குணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாரத்துல பாத்தீங்கன்னா 7 நாட்கள் இருக்கும். புரியுதுங்களா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனி. இந்த 7 கிழமைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணநலன்கள் இருக்கு. இந்த நேரத்துல இவர் அமைதியா இருப்பாரு, இந்த நேரத்துல இவர் கோபமா இருப்பாரு, இந்த நேரத்துல இவர் நல்ல ஒரு சிந்தனையோட இருப்பாரு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அல்லது ஒரு மனிதரை, ஒரு நண்பரை எப்படி நாம அணுகிறது? இப்படிங்கிறது எல்லாமே நாம இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். இது மற்றவங்களுக்கு தான் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது நமக்கும் சேர்ந்தது தான். இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மணி 5:03 PM. இன்னைக்கான கிழமை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா என்ன மணி ஓடிக்கிட்டு இருக்கு? 4:30 to 6 வரைக்கும் ராஜச வேலை ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்ட டைம் எக்ஸாக்டா 5:04. கரெக்டா டைம் 5:04. இப்போ 5:04க்கு திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசம் அப்படிங்கிற வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ராஜசம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு
நல்ல தகவலை, ஒரு நல்ல எண்ணங்களை பரப்பணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா? அந்த எண்ணம் இந்த ராஜச வேலையில தான் வரும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோன்றது. ஒரு ஒரு ஆளுமை திறன் வர்றது. ஒரு ராஜா எப்படி இருப்பாரு? ராஜா கிட்ட ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு தேவையானதை ராஜா கொடுத்து அனுப்புவார். அப்போ அவர் ஒரு ராஜா. அது ஒரு ராஜச தன்மை. அப்போ இந்த ராஜசம் அப்படிங்கிற வேலைகள் நமக்கு எப்பப்பெல்லாம் ஓடுதோ அப்பப்பெல்லாம் நம்மளுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா, ரொம்ப எலெக்டா, ஒரு மெச்சூரிட்டியா திங்க் பண்ணிட்டு இருப்போம். இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி சரியா செய்யலாம், இதை எப்படி அழகா செய்யலாம், எப்படி எல்லாருக்கும் பயனுள்ள வகையில அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு விஸ்தாரமா நம்ம யோசிக்கிறது, மற்றவங்களை பத்தியும் யோசிக்கிறது, நம்மளை பத்தியும் யோசிக்கிறது, நம்ம பண்ணது சரியா தப்பா இப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த ராஜச வேலையில. இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நேரமும் பார்த்தீங்கன்னா ராஜச வேலையோட கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த முக்குணங்கள் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஜோதிடரா இருக்கும் பொழுது கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜோதிடர் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில எந்திரிக்கும் பொழுதே நமக்கு சாத்வீக மனநிலை இருக்கும். சாத்வீகம் அப்படின்னா ஒரு ரஜினிகாந்த் சொல்ற சாத்வீகம் இல்லை, அதுவும் ஓகே தான். படையப்பா படத்துல ரஜினிகாந்த் சொல்வார்ல சாத்வீகம், அந்த மாதிரி சாத்வீகம் இல்லை. இந்த சாத்வீகம் அப்படிங்கிறது ஒரு எதிர்காலத்தை நோக்கிய ஒரு திட்டமிடல். நம்ம குடும்பத்துல நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள் இன்னைக்கு என்ன சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கக்கூடியது. நம்ம பேசுறது மூலியமா வேற ஏதாவது சங்கடங்கள் நேருமோ அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியது. இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள்ல காலையில 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எண்ண ஓட்டங்களோட தான் எந்திரிச்சிருப்பாங்க. எத்தனை பேரு இன்னைக்கு காலையில இந்த மாதிரியான திங்கிங்ல இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல ரெண்டாவது ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த 7 கிழமைகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 7 கிழமைகள்ல நாம கண்டிப்பா ஏதோ ஒரு கிழமையில தான் பிறந்திருப்போம். சரிங்களா? அப்போ நம்ம பிறந்த கிழமை, அந்த கிழமையும் இந்த முக்குணங்களும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் திங்கக்கிழமையில பிறந்திருக்கிறாருன்னு வச்சுப்போம். திங்கக்கிழமையில பிறந்தவருக்கு இன்னைக்கு காலையில 6 to 7:30 வரைக்கும் சாத்வீகமான ஒரு மனநிலை இருக்கும். இப்போ நம்ம கிழமைகளை வரிசைப்படுத்திப்போம். இந்த கிழமைகளை வரிசைப்படுத்தும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம். நீங்க ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க காலையில எந்திரிக்கும் பொழுதே தாமசமா, அதாவது ஒரு எந்திரிக்கணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குனா பரவாயில்லையே, ஒரு தாமத மனப்பான்மை, அதே மாதிரி ஒரு வெறுப்பு மனப்பான்மை, ஒரு கோப மனப்பான்மை காலைல எந்திரிக்கும் போதே இருக்கும். கொஞ்ச நேரம் போய் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்ல, இல்லை யார் கண்ணுக்கும் படாம எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு வரணும், இப்படியெல்லாம் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில. சரிங்களா? அப்போ நம்மளுடைய பிறந்த கிழமையை வச்சு நம்ம எந்த கிழமையில பிறந்திருக்கோம், அப்போ நமக்கு என்ன குணம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் ஜாதக அலங்காரத்துல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. வேனைகள் அரிய திங்கள் வியாழன் சாத்வீகமாம், நீளும் சுக்கிரன் செவ்வாய்க்கு நீண்டு ராசமே ஆகும், வானை நேர் கண்ணாய் புந்தி மந்தன் செங்கதிர் வாரத்தின் நாளும் தாமதமாம், காலை நாளிகை நான்கதாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக அலங்காரத்துல ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சாத்வீக குணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத சொல்லுது. புரியுதுங்களா? அதே போல சுக்கிரனும், அதாவது சுக்கிரன்னா வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ராஜசத்தன்மை இருக்கும். அதே மாதிரி புதன், சனி, ஞாயிறு இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு தாமசம் அப்படிங்கிற குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு கிழமைகள்லையும் தினமும் நம்ம காலையில எந்திரிக்கும் பொழுது நம்ம என்ன டைம்ல எந்திரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறப்போ 6 to 7:30 எந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு ராஜசத்தன்மையோட எந்திரிப்போம், ஒரு நல்ல மனநிலையோட நாளை காலையில எந்திரிப்போம் அப்படின்னு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 3 கிழமைகளுக்குமே
தாமசம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய குணம். ஞாயிறு, புதன், சனி இந்த கிழமைகள்ல பிறந்தவர்களுக்கு தாமச குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 60 + 30 மொத்தம் 90 நிமிடங்கள். அப்போ ஒரு குணம் அப்படிங்கிறது 90 நிமிடங்களுக்குள்ள இருக்குது. அப்போ ஞாயிறு, புதன், சனி இவைகளுக்கு காலை 6 to 7:30 வரைக்கும் தாமச வேலை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கும். இது மேல இருக்கக்கூடிய அந்த 3 கிழமைகளுக்குமே பொதுவானது தான். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்களுமே காலையில 6 to 7:30 தாமசம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கும். அடுத்ததா 7:30 to 9 சாத்வீகம் அப்படிங்கிறது ஓடும். சார் இதை எப்படி சார் சரியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் வீடியோவோட கடைசியில உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப 6 to 7:30 ஞாயிறு, புதன், சனிக்கு தாமசம். 7:30 to 9 சாத்வீகம். 9 to 10:30 ராஜசம். 10:30 to 12 தாமசம். 12 to 1:30 சாத்வீகம். 1:30 to 3 ராஜசம். 3 to 4:30 தாமசம். 4:30 to 6 சாத்வீகம். இது காலை பொழுது, பகல் பொழுது. இரவு பொழுது போயிட்டோம்னா இங்க 6 to 7:30 திரும்பி ராஜசம் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்தது 7:30 to 9 தாமசம். 9 to 10:30 சாத்வீகம். 10:30 to 12 ராஜசம். 12 to 1:30 தாமசம். 1:30 to 3 சாத்வீகம். 3 to 4:30 ராஜசம். 4:30 to 6 தாமசம். அப்போ இந்த நேரங்களின் அடிப்படையில தான் நமக்கு இந்த குணநலன்கள் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கும். திங்கிங் ப்ராசஸ், அதாவது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள். நம்ம சாந்தமா இருக்கோமா, கோபமா இருக்கிறோமா, அல்லது பொறுப்பா இருக்கிறோமா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த முக்குணங்கள். அடுத்தது திங்கள் மற்றும் வியாழக்கிழமை. திங்கள் மற்றும் வியாழக்கிழமை இரண்டுக்குமே சாத்வீகம் அப்படிங்கிறது தான் குணம். அது காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் ஓடுது. அதே மாதிரி 7:30 to 9 ராஜசம். 9 to 10:30 தாமசம். 10:30 to 12 சாத்வீகம். 12 to 1:30 ராஜசம். 1:30 to 3 தாமசம். 3 to 4:30 சாத்வீகம். 4:30 to 6 ராஜசம். இது பகல் பொழுதுக்கானது. இரவு பொழுதுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6 to 7:30 தாமசம். 7:30 to 9 சாத்வீகம். 9 to 10:30 ராஜசம். 10:30 to 12 தாமசம். 12 to 1:30 சாத்வீகம். 1:30 to 3 ராஜசம். 3 to 4:30 தாமசம். 4:30 to 6 சாத்வீகம். சரிங்களா? அடுத்ததா செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த கிழமைகளுக்கு ராஜசம் அப்படிங்கிறது குணம். அப்போ 6 to 7:30 ராஜசம் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது. 7:30 to 9 தாமசம். 9 to 10:30 சாத்வீகம். 10:30 to 12 ராஜசம். 12 to 1:30 தாமசம். 1:30 to 3 சாத்வீகம். 3 to 4:30 ராஜசம். 4:30 to 6 தாமசம். இது காலை பொழுது. இரவு பொழுதுக்கு வந்துட்டீங்கன்னா 6 to 7:30 சாத்வீகத்துல ஸ்டார்ட் ஆகுது. 7:30 to 9 ராஜசம். 9 to 10:30 தாமசம். 10:30 to 12 சாத்வீகம். 12 to 1:30 ராஜசம். 1:30 to 3 தாமசம். 3 to 4:30 சாத்வீகம். 4:30 to 6 ராஜசம். இப்போ இந்த நேரங்களும் இந்த கிழமைகளும் இந்த குணங்களும் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. சார் இதை எளிமையா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதுதானே, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? காலைல 6 to 7:30, 7:30 to 9, 9 to 10:30 ஒரே கன்ஃபியூஸா இருக்கு சார் அப்படின்னு தான் தோணும். முதல் முறையில எனக்கு பார்க்குறப்பையும் இப்படிதான் இது எப்படா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஷன். அப்புறம் கிழமைகளை வரிசைப்படுத்திட்டோம். இப்ப ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இது நமக்கு மறக்கவே மறக்காது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த 3 நாட்களுக்கும் தாமசம் அப்படிங்கிறது குணம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல ராஜச குணம் எது? செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும். மிச்சம் இருக்கக்கூடியது திங்களும் வியாழனும். இவங்க 2 பேரும் சாத்வீக குணம் கொண்டவர்கள். ஓகேவா?
அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்ன? தாமசம். அப்ப 6 to 7:30 அப்படிங்கிறது தாமசம். 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காலைல 6 to சூரிய உதயத்திலிருந்து 1.5 மணி நேரம். ஓகேவா? அப்போ 6 to 7:30 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும் போது தாமசத்துல ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்தது என்ன? திங்கட்கிழமை. இப்ப திங்கட்கிழமையினுடைய குணம் என்ன? சாத்வீக குணம். அப்போ 7:30 to 9 சாத்வீக குணம். திங்கட்கிழமைக்கு அடுத்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் மற்றும் வெள்ளி என்ன சொன்னோம்? ராஜச குணம் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராஜச குணம் ஓடிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது? கண்டிப்பா இது உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிழமைக்கும். செவ்வாய்க்கு அடுத்தது புதன், திரும்பியும் தாமசம் வந்துடும். புதனுக்கு அப்புறம் வியாழன், சாத்வீகம் வந்துடும். வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி, ராஜசம் வந்துடும். அடுத்தது சனி, திருப்பி தாமசம் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ 1.5 மணி நேரம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நான் சொன்னதை நீங்க ரீகால் பண்ணி பார்க்குறீங்க, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க. சரி இப்படிதான் அப்படிங்கிறத ஒரு ஆர்டர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? இதை பயன்படுத்தி பாருங்க. ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஜோதிடம் சம்பந்தமான நல்ல தகவல்களை உங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு மிகவும் மன நிறைவோட மகிழ்ச்சியா இருக்குது. சொன்ன விஷயங்களை ரீகால் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை.